அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ்ல நியூஸ் பேப்பரை பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஸ்ட்ரென்த் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் வில் பி இன்க்ரீஸ்டு டு 38 ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1+33 அப்படி சொல்லி இருக்கு. இதை வந்து 1+37 அதாவது மொத்தம் 38 ஜட்ஜஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? நேத்து கேபினெட் அப்ரூவல் அப்படிங்கிறது இதுக்கு கிடைச்சிருக்கு. பார்லிமெண்ட் ஹேஸ் த அத்தாரிட்டி டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் இன் சுப்ரீம் கோர்ட் பை அமெண்டிங் தி செக்ஷன் 2 ஆஃப் சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் 1956. அதாவது பாராளுமன்றத்துக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கு. 34 38 மாத்தக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கு. அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. 1956ல வந்திருக்கும். இந்த சட்டத்தின் அடிப்படையில தான் டைம் டு டைம் என்ன பண்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சட்டத்தோட செக்ஷன் 2 வந்து அமெண்ட் பண்ணி இந்த விஷயத்த பார்லிமெண்ட் பண்ண போறாங்க. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிற கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஆர்டிகல் 124 சப் கிளாஸ் 1 empowers the parliament to increase the number of judges in the supreme court. Article 216 empowers the president to increase the number of judges in high court அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஆர்டிகல் 124 சப் கிளாஸ் 1 தான் என்ன பண்ணுது, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆர்டிகல் 216 என்ன சொல்லுதுன்னா, ஹை கோர்ட்டோட ஜட்ஜஸோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தினா அதுக்கு பிரசிடென்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. இனிமே ஸ்டாட்டிக் ஏரியா. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இன்சல்ட் டு நேஷனல் சாங் வந்தே மாதரம் ஹாஸ் பீன் மேட் அ பனிஷபிள் அஃபென்ஸ் அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை அவமதிப்பது பின்வரும் எந்த சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமாக ஆக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேத்து கேபினட் மீட்டிங்ல இந்த ஒரு விஷயமும் நடந்திருக்கு. ஓகேவா? வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை அவமதிக்கிறோம் அப்படின்னா அதற்கு வந்து ஒரு 3 years இம்ப்ரிசன்மெண்ட். சரியா? 3 years இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் ஃபைன் ஆர் போத் அப்படின்னு சொல்லி கொண்டு வர போறாங்க. ஓகேவா? எந்த சட்டத்துக்கு கீழேனா ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் அப்படிங்கிற இந்த சட்டத்துக்கு கீழே இந்த பனிஷ்மெண்ட்டை கொண்டு வர போறாங்க. சரியா? அடுத்தது, இது வந்து வந்தே மாதரம் ரிலேட்டடா ஒரு சில ரெகுலேஷன்ஸை நம்ம யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை தான் இங்க நம்ம கொடுத்துருக்கோம். ஆல் 6 ஸ்டான்சாஸ் ஆஃப் நேஷனல் சாங் வந்தே மாதரம் மஸ்ட் பி சங் ஆன் எவ்ரி அக்கேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நேஷனல் சாங் வந்தே மாதரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 ஸ்டான்ஸா தான் நம்ம பாடிக்கிட்டு இருப்போம். இப்ப அப்படி பண்ணக்கூடாது. மொத்தமா அதுல 6 ஸ்டான்ஸா இருக்கு. 6யுமே பாடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இந்த 6 ஸ்டான்ஸாவையும் பாடுறதுக்கு எவ்வளவு நேரம், டியூரேஷன் எவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 minutes 10 seconds அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன்னும் கரெக்ட் தான். The national song should be accorded precedence over the national anthem when both are played during an event அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு நிகழ்ச்சியில நேஷனல் சாங் வந்தே மாதரம் ஜனகணமன ரெண்டையுமே பாட போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்தே மாதரத்தை பாடிட்டு அதுக்கப்புறம் ஜனகணமன பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 3வதும் கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிற கரெக்ட் ஆன்சர். கண்டிப்பா இந்த இது கொஸ்டின்ல வரும். சரியா? லாஸ்டா, which of the following country ranks first in total remittances received in 2024 அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெமிட்டன்சஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரி யாருன்னா இந்தியா தான். 2010ல இருந்து ரெமிட்டன்சஸ்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருக்கோம். எவ்வளவு ரெமிட்டன்சஸ் ரிசீவ் பண்ணிருக்கோம்னா $137 billion வந்து ரெமிட்டன்சஸா ரிசீவ் பண்ணிருக்கோம். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.